ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெம்மிங்கே போடாமல் ஹெம்மிங் போட்ட மாதிரியே உங்களுக்கு கையில் ஃபினிஷிங் கொண்டு வர்றது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு உங்களோட லைனிங் பீஸை நீங்கள் கையோட கரெக்டான அளவில் கட் பண்ணிக்கோங்க. நீளம் அதிகரிக்கவே கூடாது, ஸ்டிச்சிங்காக நீங்கள் விடக்கூடாது. மெயின் பீஸு லைனிங் பீஸை விட 1.5 இன்ச் அதிகமாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க, நீளத்தில் மட்டும். மற்ற எந்த அளவுமே நீங்கள் கூட்ட வேண்டாம். இப்போது மெயின் பீஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் பீஸை தூக்கி மேலே போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 1/4 இன்ச் பக்கம் கேப்பில் நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஸ்ட்ரைட் தையலாக இருக்கட்டும், ஒரே சீரான அளவில் தைச்சிக்கோங்க. தைச்சி முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் திருப்பி அதில் ப்ரெஸ்ஸிங் தையல் போட்டுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டிச்சிங்க்கு இந்த அமுக்கடி போடுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்படியே போட்டு எடுத்துகிட்டு வாங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போது இந்த ப்ரெஸ்ஸிங் தையலும் போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு லைனிங் துணி உள்ளே நகண்டு போயிடணும். மெயின் பீஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய நீளத்தை இந்த மெயின் பீஸை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைனிங் கிளாத்தை உள்ளே தள்ளி விட்டுருங்க, மெயின் பீஸை நீளமாக உள்ளே மடித்து விட்டுருங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி மடிச்சுட்டு உங்களுடைய நீளம் கரெக்டாக இருக்கான்னு அளவு ட்ரெஸ் வச்சு செக் பண்ணிவிட்டு எவ்வளோ அளவு மடிஞ்சிருக்குன்னு நீங்கள் டேப் வச்சு அளந்துக்கோங்க. 1 இன்ச்சுக்கும் 1 பாயிண்ட் கம்மியாக மடித்தா கரெக்டாக வருது. நம்ம இன்னும் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விடுறதையும் சேர்த்து. இனி இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஃபுல்லாக நீளம் முழுதுமே 1 இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் இப்படி செக் பண்ணி நான் தைக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி செக் பண்ணி ஃபுல்லாக ஆம் ரவுண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இப்படி மடித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அழகாக வரும். இது கொஞ்சம் காட்டன் கிளாத்னால் உங்களுக்கு இவ்வளோ நீங்கள் அளக்க தேவையில்லை. மடித்த மாதிரி நின்றுக்கும். இது கொஞ்சம் குழு ட்ரெஸ்ஸுங்கிறதுனால நான் கொஞ்சம் அடிக்கடி ஸ்டிச்சிங்கில் பார்த்துக்கிட்டேன். இதை இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் இப்படி அழகாக தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ தெரியுதா? ஹெம்மிங்கே பண்ண தேவையில்லை. நான் அதே லுக் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இனி அடுத்த வாட்டி பூனம் சாரீக்கோ குழு சாரீக்கோ கை ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.